தமிழ்க்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திர பாலா. நம்ம தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிட்டாங்க. தமிழக அரசியல் கட்சிகளும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் எந்தெந்த தொகுதி அப்படின்னு தொகுதி பங்கீடும் வேட்பாளரும் எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. அதன் வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாமக பாஜகவை பற்றின விமர்சனங்கள் தான் ரொம்ப நிறையா இருக்குது. இது யார் கதறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அந்த பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனது அதிமுக தான். 10 ஆண்டு காலமாக பாமக பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த அதிமுக காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாமகவை விமர்சனம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யார் ரொம்ப கதறான்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ளவங்க தான் ரொம்ப கதறாங்க. பாமகவும் அதிமுகவும் சேரல பார்த்திங்கன்னா அவங்க சந்தோஷப்படணும் தான், அவங்களோட எதிர்கட்சி அதிமுக தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களாம் திமுகவில் இருந்துக்கிட்டே அதிமுக ஆதரவாளர்கள்னு நினைக்கிறாங்க. அதாவது திமுகவில் இருந்து அதிமுக வெற்றி பெறணும், திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது இப்போ ஒரு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர் கூட பேசியிருந்தார் பார்த்தீங்களா, 2 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, அவங்கள நம்ம தோக்கடிக்கணும், அவங்களுக்கே தெரியாமல் நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அதே போல் திமுக காரங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டிருக்கு. கூட்டணி கட்சி தான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா திமுக கட்சிக்காரங்களும் நம்ம திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாட்டிருக்கு. பாமக அதிமுக கூட கூட்டணி வைக்கலன்னு அதிமுக காரங்களை விட இவங்க தான் சமூக வலைதளத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல, இவங்களாம் அதிமுக ஓட்டு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கருத்தில் கொண்டு என்னென்னு பாருங்கள், இல்லைனா மாற்றி ஓட்ட போட்டுற போகிறாங்க. சரி, அதிமுகவுக்கு வாங்க. அதிமுக பார்த்திங்கன்னா கூட்டணி வேணாம் அப்படின்னு பாஜகவில் இருந்து அவங்களா தான் விலகினாங்க. பாமக ஒருபோதும் கூட்டணியிலேருந்து விலகலை, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. இவங்க தான் போன இதில் தெரியாமல் நம்ம கூட்டணி வச்சுட்டோம், இஸ்லாமியர் ஓட்டு ஊழல, கிறிஸ்தவர் ஓட்டு ஊழல, மற்ற ஓட்டு ஊழல, நம்ம அதனால் இந்த தடவை கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பாஜகவிலேருந்து விலகுறாங்க. அப்புறம் பாஜகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இது அதிமுகவுக்கு கைவந்த கலை போல். பாட்டாளி மக்கள் கட்சியும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ அவங்க இடஒதுக்கீடு கொடுத்து நன்றி மறந்த மாதிரியும் நன்றி கட்ட மாதிரியும் பாட்டாளி மக்கள் கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாமல் தான் கேட்குறேன், எடப்பாடியார் அவர்கள் இடஒதுக்கீடு எப்போ கொடுத்தாரு? ஆட்சி அமைச்சதுமே கொடுத்தாரா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறதே கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தப்ப பாட்டாளி மக்கள் கட்சி துணையோட தான் ஆட்சி அமைக்கிறாரு. இவங்க அதிமுக காரங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை நன்றி மறந்த கட்சின்னு விமர்சிக்கிறாங்க. நன்றி மறந்தவங்க யார்? இடஒதுக்கீடு எப்போ கொடுத்தாரு? தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இடஒதுக்கீடை கொடுக்குறாரு. யார் கொடுத்தாரு? எடப்பாடியாரே கொடுத்தாரா? மருத்துவர் ஐயா கேட்டுக்கிட்டதால, மருத்துவர் ஐயா கோரிக்கை வச்சதால எடப்பாடியார் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. சரி, இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, தேர்தலில் தோத்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இடஒதுக்கீடை ரத்து பண்ணாங்க. இடஒதுக்கீடை ரத்து பண்ண காலத்திலேருந்து தொடர்ந்து வழக்கு மூலமாகவும் கோரிக்கை மூலமாகவும் நேரில் சந்தித்தும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்திட்டு வரப்போ தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஏன் இவங்க குரல் கொடுக்கல? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவங்க ஏன் ஒரு சட்டசபையிலையோ இல்லை ஒரு வழக்கு சம்மந்தமாகவோ எந்த ஒரு கோரிக்கையும் குரலும் கொடுக்கல? இவங்க ஏன் இடஒதுக்கீடை ரத்து செஞ்சாங்க, நாங்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நியாயமானதானே ஏன் இவங்க சொல்லலை? அதுக்கப்புறம் குரல் கொடுக்கவே இல்லையே. ஏன்னா அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தேவையில்லை. அப்படி இருக்கப்போ யாரை நன்றி கெட்டவங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அதிமுகவினர் தான் நன்றி கெட்டவர். எடப்பாடியார் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்தால் நாகரிகமாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் தேவையற்ற மீம்ஸுகளோ தேவையற்ற கருத்துக்களையும் அதிமுகவினர் பதிவிடுறீங்க. இது எடப்பாடியார் அவர்கள் தலைமை பண்புக்கு ஒரு சரியான ஒழுக்கமான செயல் கிடையாது. அதை நீங்கள் திருத்திக்கணும். அப்படி பாமக விமர்சிக்கணும், பாமக மீம்ஸு போடணும், பாமக கலாய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான வீடியோ, கேள்வி கேட்கறதுக்கான வீடியோ எவ்வளவோ சமூக வலைதளங்களில் இருக்குது. இப்போ அதை பரப்பிக்கிட்டும் வராங்க எல்லாரும். அப்படி பார்த்தீங்கன்னா அம்மா இறந்ததுலேருந்து அம்மாவின் இறப்பு சர்ச்சையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சசிகலா அம்மாக்கிட்ட காலில் விழுந்தீங்க. அதன் பிறகு சசிகலா அம்மாவை பிரித்து விட்டீங்க. அதுக்கப்புறம் தனியாக ஆட்சி அமைச்சிங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உங்களை விட்டு விலகினார். அதுக்கப்புறம் ரெட்டலை சின்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்கள் கட்சி பிரச்சனைன்னு வச்சுக்கிங்க. ஆனால் உங்களை சொல்லி பேசுகிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எவ்வளவோ இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி பயந்துக்கிட்டு போய் தான் சேர்றாங்க, மிரட்டுறாங்க, வழக்கு போடுறோன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி திமுக செய்யாத ஊழலா, அதிமுக செய்யாத ஊழலா, இல்லை உங்கள் கட்சியில் உள்ளவங்க மேலெலாம் இல்லாத வழக்கா பாட்டாளி மக்கள் கட்சி மேலே இருக்குது? விரலை விட்டு எண்ணுற அளவு கூட கிடையாது. உங்கள் இதில் ஒரு பெரிய புத்தகமே போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது ஊழல். ஆனால் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கிறீங்க, பொட்டி வாங்குற கட்சின்னு மீம்ஸு போடுறீங்க. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா? இன்றைக்கி மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க. இரு கட்சிகளுக்குமே நல்லா சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இவங்களுக்கு ஏது இவ்வளோ பணம், ஓட்டுக்கு எப்படி இவ்வளோ பணம் தராங்க, எப்படி கூட்டத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எப்படி கூட்டம் சேர்க்க இவ்வளோ காசு தராங்க, எப்படி இலவசமாக இவ்வளோ பணம் தராங்க அப்படின்னு சிந்திப்பாங்க. நம்மளோட வரி பணத்தை எடுத்து தான் இவங்கெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
கட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் சிந்திச்சாங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்க சிந்திக்கிறாங்களா சிந்திக்கலையான்னு தெரியல. ஆனால் நல்லா படித்த மக்களுக்கு, இப்போ சிந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கோடி கோடியாக நீங்கள் எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்கன்னு. பொட்டி கொடுக்குறதே நீங்கள் தான். கூட்டணிக்கு பாமகவை கூப்பிடுறீங்க. அப்போ பொட்டி கொடுக்குற கட்சி நீங்களாக தானே இருப்பீங்க. பாமக பொட்டி வாங்குற கட்சின்னா இந்த கூட்டணிக்கு கூப்பிட்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் பொட்டி கொடுக்குறவங்க நீங்களாக தானே இருப்பீங்க. உங்களுக்கு ஏது அவ்வளோ போனோம்? கோடிக்கணக்கில் ஏது உங்களுக்கு போனோம்? எப்படி நீங்கள் பொட்டி கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து கூட்டணி வைக்கிறீங்க? எல்லா கட்சிகளுக்கும் எப்படி பொட்டி கொடுக்குறீங்க? இப்போ திமுக அதே போல் எல்லா கட்சிகளுக்கும் எப்படி பொட்டி கொடுக்குறீங்க? இப்போ அதிமுக எப்படி எல்லா கட்சிக்கும் பொட்டி கொடுக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் பண்ணுங்கள். எதுக்கு உங்களோட தவறை மறைக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சித்தரிக்கிறீங்க? தேவையற்ற விமர்சனம் வைக்கிறீங்க. அநாகரிகமான செயல் போல் நடந்துக்கிறீங்க. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு கடந்து போகணும்னு நினச்சாலும், ஆனால் வந்து ஒரு தகுதிக்கு குறைச்சலான விமர்சனங்களும் தகுதிக்கு குறைச்சலான வார்த்தைகளும் தான் நீங்கள் விடுறீங்க. சிவி சண்முகம் அவர்கள் வந்து 3 முறை ஐயா அவர்களை போய் தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்தார். எதுக்கு போனார்? இப்போ என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு பாரம் குறைஞ்சிது, பாமக வராது, எங்களுக்கு நல்லது. இதெல்லாம் வந்து ரொம்ப இத்தனை வருஷம் உங்கள் அரசியல் பயணத்தில் இப்படிலாம் பேசுகிறது நிச்சயமாக கேவலமானது. மக்கள் எல்லாருமே காரி துப்புறாங்க. என்னடா இவங்க தான் போய் அங்கே ஐயா வீட்டில் தைலாபுரம் தோட்டத்தில் கிடந்தாங்க, இப்போ இவர் என்னென்னா மாற்றிக்கிட்டு பேசுகிறாரு. இடஒதுக்கீடு ஐயா கேட்டதால கொடுத்தாங்க. இவங்க தான் பாஜக கூட்டணியிலேருந்து விலகினாங்க. பாமக கூட்டணி மாறி மாறி வைக்குதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷமாக பாமக பாஜக கூட தானே கூட்டணியில் இருக்குது. இவங்க விலகி போய்கிட்டு இப்படி நாடகம் போடுறாங்களே அப்படின்னு சமூக வலைதளத்தில் காரி காரி துப்புறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சிக்கிங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் தகுதி வேணும். இன்றைக்கி உங்கள் கட்சிக்கு கூட்டணி வரலங்கிறதுக்காக பாமகவை விமர்சிக்கக்கூடாது. பாமகவோட பலம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டீங்க. இந்த தேர்தலில் கூட்டணி வைக்காமல் தனித்தனியாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கும். அப்புறம் நீங்கள் பாமக கூட்டணி வைக்கிறது குறித்து விமர்சனம் பண்ணலாம். கூட்டணி வைக்காமல் இரு திராவிட கட்சிகளும் தனித்தனியாக நெல்லுங்களும் பார்க்கும். என்னவோ பாமக மட்டும்தான் கூட்டணி வைக்கிற மாதிரி பேசுகிறீங்க. பாஜகவோட தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிற பாமக மீண்டும் மோடி அரசாங்கம் வேண்டும் அப்படிங்கிறதால தொடர்ந்து தேச நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, நாட்டு நலனுக்காக பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ சமூக சீரழிவு நடக்குது. அதெல்லாம் மோடி அவர்கள் தடுத்து நிறுத்திட்டு வராரு. இன்றைக்கி இந்திய நாடு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்திய நாட்டை உலக நாடுகள்லாம் போற்றக்கூடிய அளவில் உருவாக்கி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டங்களையும் செயல்படுத்தி வச்சுருக்காரு. அதெல்லாம் தெரியாத மக்கள் இன்றைக்கி சும்மா மதங்கிற பேரில் பாஜக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த இந்திய திருநாட்டிலையும் சரி, இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி, மாற்று மதத்தினர் எங்கே ஏதாவது கொடுமை அனுபவித்து வாங்குறாங்களா, இல்லை அவங்க சுதந்திரத்துக்கு ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சீரழிவு நடக்கக்கூடிய வகையில் இந்த இந்து மதமோ இல்லை இந்த இந்திய அரசாங்கமோ நடத்துகிறாங்களா? இல்லை. இந்திய நாட்டை எப்படி பாதுகாக்கணுமோ அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை ஏற்றுறாங்க. அதுக்கு உண்டான பாதுகாப்பை தான் செய்கிறாங்க. இன்றைக்கி பிற நாடுகள் எப்படி தங்கள் நாட்டை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க? இன்றைக்கி மற்ற நாட்டில் நீங்கள் போய் சும்மா ஃப்ரீயாக தங்கிட முடியுமா? ஃப்ரீயாக போயிட முடியுமா? எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்குது, எவ்வளவு பாதுகாப்பான விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்திய நாடு இருக்கணும்னு தானே மோடி அவர்கள் செய்கிறாரு. யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது? எல்லாருக்கும் சமமான ஆட்சியை தானே நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி சாதி மதத்தை வச்சு அரசியல் செய்கிறவங்க தான் மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி வந்து நம்ம இலங்கை தமிழர்களை கொன்றவங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சமூக வலைதளங்களையும் பார்க்குறோம், பல மக்கள் சொல்லி பார்க்குறோம், பல அரசியல் கட்சிகள் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு ஆதாரங்களையும் நிறையா நிரூபிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? அதே போல் சமூக சீரழிவு தரக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறத வேலையாக வச்சுருக்கவங்க தான் இன்றைக்கி பாரத பிரதமர் அவர்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. போதைப் பொருள்லேருந்து பாதுகாக்கணும், பாலியல் கொலைகள்லேருந்து பாதுகாக்கணும், தமிழக மக்கள் மதுக்கடைகள் மூலமாக சீரழிகிறத பாதுகாக்கணும். அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கு. நீங்கள் நிறையா பேர் அப்படியே சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்குறாங்க, எதன் அடிப்படையில் பாஜக கூட பாமக கூட்டணி வச்சுதுன்னு. பாஜக கூட கூட்டணியில் தொடர்ந்து பாமக இருக்காங்க. திரும்பி திரும்பி ஏன் அந்த கேள்வியை கேட்குறீங்க? என்னைக்கு பாஜக கூட கூட்டணியிலன்னு பாமக சொன்னாங்க, இல்லை பாஜக சொல்லிச்சு? அதிமுக விலகிட்டாங்க. இன்றைக்கி மற்ற மதத்தினர் போட மாட்டாங்க, திமுக ஓட்டு வாங்குது, நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிறதால பாஜகவை கழட்டி விட்டு பாமகவை சேர்த்துக்கலாம், நம்ம பலமாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த கூட்டணியை பாமகவும் பாஜகவும் தொடர்றதால இன்றைக்கி இவங்களும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தரம் தாழ்ந்த செயல். உங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, உங்கள் கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல. அது மூலமா நீங்கள் ஓட்டை வாங்குங்க. ஏன் பாமக கூட்டணிக்கு வரலன்னு வன்மம் கொள்றீங்க, சித்தரிக்கிறீங்க, பொட்டி வாங்குற கட்சிங்கிறீங்க. நீங்கள் பொட்டி கொடுக்கறது நீங்கள், அப்புறம் பொட்டி வாங்குற கட்சிங்கிறீங்க. கூட்டணிலாம் நீங்களும் வைக்கிறீங்க, அப்புறம் கூட்டணி மாறி மாறி வைக்கிற கட்சின்னு பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் பண்ணுறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? நீங்கள் சொன்னால் கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்களா? நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதை நம்பிக்கிட்டே இருக்க மக்கள் என்ன இழிச்சவாயா? மக்கள் உணர்ந்துட்டாங்க. நல்ல அரசாங்கம் வேணும், தமிழகமும் இந்தியாவும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு மக்கள் சிந்திக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவுக்கும் பாமகவுக்கும் வாக்களிப்பாங்க. இன்றைக்கி நிறையா பேர் எத்தனை இடம் ஜெயிக்கும் பார்க்கும் அப்படிங்கிறீங்க.
எத்தனை இடம் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். மக்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக உணர்த்துவாங்க. நீங்கள் வழக்கம் போல் வந்து இந்த இலவச பொருள் கொடுத்தோ இல்லை மீடியா மூலமாக விளம்பரம் பண்ணியோ இல்லை மற்றவங்கள தவறாக சித்தரிச்சோ உங்களால் ஜெயிக்க முடியாது. யாருக்கு எந்த தகுதி இருக்கோ, யார் நல்ல அரசியல் பண்ணுறாங்களோ, யார் மக்கள் பிரச்சனையை தீர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. பாமக விமர்சிக்க யாருக்கும் தகுதி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் நலனுக்கான அரசியலை முன்னெடுத்து தான் போராடிட்டு வராங்க, குரல் கொடுத்துட்டு வராங்க, அறிக்கை வெளியிட்டு வராங்க. நம்ம இந்திய நாடும் தமிழ்நாடும் நல்லா இருக்க மக்கள் நிச்சயமாக பாஜக பாமகவுக்கு வாக்களிக்கணும். சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.